வணக்கம். இன்னைக்கு நாம வள்ளலாரோட ஒரு முக்கியமான ஆழமான கருத்தை எடுத்துக்க போறோம். ஆனா இத ஒரு புது கோணத்துல ஒரு சயின்ஸ் லென்ஸ் வச்சு பார்க்க போறோம். என்னது, வள்ளலார் சொன்னதுல சயின்ஸான்னு யோசிக்கிறீங்களா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்மளோட இந்த முழு அலசலுமே இந்த ஒரு கேள்வியில இருந்து தான் ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க, நாம சாப்பிடுற சாப்பாடு நமக்கும் அருளுக்கும் நடுவுல ஒரு தடையா இருக்க முடியுமா? கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? இதுதான் அந்த வரி வள்ளலார் சொன்னது. புலால் உண்பவர்க்கு அருள் இல்லை. கேட்ட உடனே என்னடா இது, ஒரு தீர்ப்பு மாதிரி இவ்ளோ கடுமையா இருக்குன்னு தோணும். ஆனா நிஜமாவே இது ஒரு சாப்பமா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் இருக்கா? வாங்க அதத்தான் தோண்டி பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். வள்ளலார் சொன்னத நாம ஒரு மத கட்டளையா பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா இது ஏன் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். இங்கதான் விஷயமே இருக்கு. வள்ளலார் யாரையும் சபிக்கல, அவர் ஒரு இயற்கை விதிய, ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் பிரின்சிபலை தான் சொல்றாரு. ரொம்ப சிம்பிள். இத செஞ்சா இது நடக்கும், அவ்வளோதான். சரி, புலால் உண்டால் அருள் இல்லைன்னு சொல்றாங்களே, அப்போ முதல்ல அருள்னா என்னன்னு நாம சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி அருள்னா என்ன, வள்ளலார் பார்வையில அருள்னா என்ன, அதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பொதுவா அருள்னா என்ன நினைப்போம்? ஏதோ மேலேருந்து வர்ற ஒரு மேஜிக்கல் கிஃப்ட் மாதிரி, கடவுளோட விருப்பத்தால கிடைக்கிறதுன்னு. ஆனா வள்ளலார் பார்வை முற்றிலும் வேறு. அவர் என்ன சொல்றாருன்னா, அருள்ங்கிறது வெளியிருந்து வர்றதில்ல, அது நமக்குள்ளே நாம அடையிற ஒரு நிலை, எல்லா உயிர்களோடுமான ஒரு ஒற்றுமை உணர்வு, ஒரு உலர்ந்த கான்ஷியஸ்னஸ் நிலை. இப்பதான் நாம இந்த விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வரோம். வள்ளலார் சொன்ன இந்த உள்ளார்ந்த நிலை, இந்த கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்டை இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் மொழியில எப்படி விளக்க முடியும்? ஆமா, நாம கோஹெரன்ஸ் அப்படிங்கிற அறிவியல் பத்தி பேச போறோம். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடம்பு வெறும் சதை எலும்பு மட்டும் கிடையாது, இது ஒரு பெரிய எனர்ஜி சிஸ்டம். நம்மளோட நரம்பு மண்டலம், ஹார்மோன்கள், நம்ம மூளையில ஓடுற அலைகள், ஏன் நம்ம இதய துடுப்பு கூட, எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தாளத்தோட, ஒரு ரிதம்தோட இயங்கிட்டு இருக்கு. அப்போ வள்ளலார் சொன்ன அருள் நிலைய சயின்ஸ்ல எப்படி சொல்லலாம்? அதுக்கு பேருதான் ஹை கோஹீரன்ஸ் ஸ்டேட், அதாவது ஒரு உயர ஒத்திசைவு நிலை. இந்த நிலையில நம்ம மனசு ரொம்ப அமைதியா இருக்கும், உணர்ச்சிகள் நிலையா இருக்கும், நரம்பு மண்டலம் ரிலாக்ஸ்டா இருக்கும், நம்ம மனசும் உடம்பும் ஒரே நேர்கோட்டுல இயங்கும். இந்த மாதிரி ஒரு நிலையில தான் தெளிவும் கருணையும் தானா உருவாகும். ஓகே, அருள்னா ஒரு ஹை கோஹேரன்ஸ் ஸ்டேட்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த கேள்வி, மாமிசம் சாப்பிட்றதுக்கும் இந்த கோஹேரன்ஸ் ஸ்டேட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சாப்பாடு எப்படி நம்மளோட இந்த உள்நிலைய பாதிக்க முடியும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற பயாலஜி என்ன? இது ஒரு பயோகெமிக்கல் செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல ஒரு விலங்கு கொல்லப்படும்போது அதோட உடம்புல பயத்தினாலையும் வலியினாலையும் பிரச்சோர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கும் இல்லையா? நம்ம அந்த மாமிசத்தை சாப்பிடும்போது அந்த ஹார்மோன்கள் நேரடியா நம்ம உடம்புக்குள்ள போகுது. போன உடனே நம்மளோட ஃபைட் ஆர் ஃப்ளைட் சிஸ்டம், அதாவது சண்டை போடுறதுக்கோ இல்ல தப்பிச்சு ஓடுறதுக்கோ நம்மள தயார்படுத்துற சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. அப்புறம் நம்ம உடம்போட சக்தி எல்லாமே அந்த கடினமான மாமிசத்தை ஜீரணிக்கிறதுக்கே செலவாயிடும். இதனால என்ன ஆகும்? மூளையோட தெளிவு குறையும், தியானம் பண்ணா கூட ஆழமா போக முடியாது. கடைசியா நம்ம அடைய நினைக்கிற அந்த இன்னர் கொஹெரன்ஸ், அந்த ஒத்திசைவ நிலை உடைஞ்சு போயிடும். சரி, இது வரைக்கும் சயின்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ இதே விஷயத்த நம்ம புராணங்கள் எப்படி சொல்லுதுன்னு பாப்போமா? இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா அவங்க இத வேற ஒரு மொழியில குறியீடுகள் மூலியமா விளக்கியிருக்காங்க. நம்ம புராணங்கள்ல வர்ற சக்தி, தேவர்கள், அசுரர்கள், இதெல்லாம் வெறும் கற்பனை கதாபாத்திரங்கள்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி இல்ல. அது ஒவ்வொன்னும் நம்ம மனசோட வெவ்வேறு நிலைகளை குறிக்கிற ஒரு வகைப்பாடு, ஒரு கிளாசிஃபிகேஷன். இங்க பாருங்க, இதுதான் அந்த ஆஹா மூமெண்ட். இந்த ரெண்டுத்தையும் நாம எப்படி இணைக்கலான்னு பாருங்க. புராணங்கள்ல சொல்ற சக்திங்கிறது சயின்ஸ்ல சொல்ற ஹை கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட். தேவி அல்லது தெய்வீக நிலைன்னு சொல்றது நம்ம நரம்பு மண்டலத்தோட கோஹெரன்ஸ், அதாவது ஒத்திசைவு. அப்போ அசுரன் நிலை, அதுதான் நாள்பட்ட மன அழுத்தம், அதாவது கிரானிக் ஸ்ட்ரெஸ் ஸ்டேட். பாத்தீங்களா எவ்வளோ அழகா பொருந்தது? சரி, இப்போ நம்ம கிட்ட ரெண்டு துண்டு இருக்கு. ஒன்னு சயின்ஸ், இன்னொன்னு மித்தாலஜி. இப்போ இந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைச்சு நம்மளோட முதல் கேள்விக்கு ஒரு தெளிவான பதில பார்க்கலாமா? இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். நம்ம மொபைல் ஃபோன் யோசிச்சு பாருங்க. உங்க ஃபோன்ல பேட்டரி ஃபுல்லா இருக்கலாம், ஆனா சிக்னல் வீக்கா இருந்தா இல்ல சிக்னலே இல்லைன்னா உங்களால கால் பண்ண முடியுமா? கனெக்ஷன் கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரிதான்
நம்ம உடம்பு வேணா ஆரோக்கியமா இருக்கலாம், அதுதான் ஃபுல் பேட்டரி. ஆனா கருணையற்ற உணவு சாப்பிடுறதால வர்ற மன அழுத்தம் நம்மளோட சிக்னலை வீக் ஆக்கிடும். விளைவு அந்த தெய்வீக இணைப்பு, அந்த அருள் நிலை கிடைக்காது. நோ கனெக்ஷன். அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். காரணம் என்னவோ அதுதான் விளைவா இருக்க முடியும். கருணைய உடைக்கிற ஒரு உணவு கருணையோட விளைவான அருளை எப்படி உருவாக்கும்? இது ஒரு அடிப்படை லாஜிக் இல்லையா? ஆக அருளுங்கிறது கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு பரிசில்ல, அது நாமளே நமக்குள்ள உருவாக்கிக்கிற ஒரு தகுதி, ஒரு நிலை. கருணை, சரியான உணவு, அஹிம்சை மூலமா நாம அடையிற ஒரு ஹை கொஹேரன்ட் ஸ்டேட். இதத்தான் வள்ளலார் ஒரே வரியில ஒரு இயற்கை விதியா சொல்லிட்டு போயிருக்கார். புலால் உண்பவர்க்கு அருள் இல்லை. இது ஒரு சாபம் இல்ல, இது ஒரு அறிவியல். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?